நாங்க 2016 வந்து முதலாவது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இப்போ உமக்கு ஆவர்த்தன அட்டவணையில் பீதோப்பு மூலகங்கள் சிலவற்றை கொண்ட பட்டியல் ஒன்று தான் இருக்கு. இதுல சில லிஸ்ட் தந்திருக்கணும். இதை வச்சுக்கொண்டு நீங்க கீழே ஆன்சர் பண்ண வேண்டியவர். இப்ப இதுல முதலாக்களுக்கு போவோம். உயர்வன்மையை கொண்ட ஓரின அணுவுக்குரிய பங்கிட்டு வெளிச்சாலத்தை உருவாக்கும் அல்லுலோக மூலகத்தை இனம் காண்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பங்கிட்டு வெளிச்சாலம், அதாவது கோவலன் லட்டிஸ். லட்டிஸ் ஸ்ட்ரக்சர் என்னண்டா, அதாவது ஒரே அட்டம்ஸ் வந்து சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கும். அதான் நாங்க லட்டிஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இதுல லட்டிஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது கார்பன், சிலிக்கன் ரெண்டு இருக்கு. இதுல இன்னொரு டேட்டா தந்திருக்காங்க என்னண்டா, உயர்வன்மையை கொண்ட, அதாவது நாங்க படிச்சதுல உயர்வன்மையானது எது, டயமண்ட். சோ அந்த டயமண்டை உருவாக்குற எலிமெண்ட் வந்து கார்பன். ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ஒட்சியீட்டு நிலைகளில் மிகவும் பரந்த வீச்சை காட்டும் மூலகத்தை இனம் காண்க. இதுல வந்து போரன் வந்து பாத்தீங்கன்னா -3, 0, +3 என்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சிருக்கு. அதே மாதிரி அலுமினியம் வந்து 0, +3. அதே மாதிரி கார்பன் வந்து -4, 0, +2, +4. சிலிக்கன் வந்து 0, +4 என்றதை வச்சிருக்கு. அதே மாதிரி நைட்ரேட் வந்து -3 தொடக்கம் +5 வரைக்கும் ஒரு பரந்த வீச்சை கொண்டிருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 0, -1, -2 வச்சிருக்கும். புளோரின் வந்து 0, -1. அதே மாதிரி நியோன் வந்து வெறும் 0 மட்டும்தான் வச்சிருக்கு. பாஸ்பரஸ் வந்து -3, 0, +5, +3 என்றதை வச்சிருக்கும். அதே மாதிரி சல்ஃபர் வந்து -2, 0, +2, +2 எல்லாம் ஸ்டேபிள் இல்ல, +4, +6 எல்லாம் வச்சிருக்கும். அதே மாதிரி குளோரின் வந்து -1, 0, +1, +3, +5, +7 எல்லாம் வச்சிருக்கு. அதே மாதிரி ஆர்கன் வந்து 0 மட்டும்தான் வச்சிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நைட்ரஜன் தான் பரந்த வீச்சா கொண்டிருக்கும் நீங்க யோசிக்கலாம். ரெண்டாலும் இதுல வந்து 5 விடைகள், நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ், குளோரின், கார்பன் 5 விடைகள் கொடுக்கப்பட்டது. காரணம் என்னடா, இதுல இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து சிலது வந்து அன்ஸ்டேபிள். சோ சில வேளை பிள்ளைகள் வந்து குழம்பக்கூடும் என்றதுக்காக இதுக்கு 5 விடைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா இதற்கு மிக பொருத்தமான விடை நைட்ரஜன். அடுத்தது, அதி உயர்ந்த முதலாம் அயனாக்க சக்தியை கொண்ட மூலகத்தை இனம் காண்க. முதலாம் அயனாக்க சக்தி என்னடா, நீங்க ஒரு மோல் அட்டம்ஸ்ல இருந்து ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் எனர்ஜி, அதாவது இழிவான சக்தி வந்துதான் அதன் முதலாம் அயனாக்க சக்தியா சமையும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் வைஸ்ல பாத்தீங்கன்னா 8ஆம் கூட்டம் அல்லது 18ஆம் கூட்டத்துக்கு தான் அதன் முதலாம் அயனாக்க சக்தி வந்து அதிகமானதா காணப்படும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தந்திருக்கு. அதுல 18ஆம் கூட்டம் மூலமா நீங்க எதை சொல்லலாம், நியோனை சொல்லலாம், அதே மாதிரி ஆர்கனை சொல்லலாம். இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க எதை கம்பேர் பண்ணணும்டா, மேல இருந்து கீழே போக அயனாக்க சக்தி வந்து குறைவடையும். அதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அதன் அட்ராக்ஷன் வந்து கூடாக இருக்கும் போதும் அதன் டிஸ்டன்ஸ் வந்து தூர போறனால கீழே போக அதன் அயனாக்க சக்தி வந்து முதலாம் அயனாக்க சக்தி வந்து மிகவும் குறைந்து கொண்டு போகும். சோ இதுக்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நியோன். சரியா? அடுத்தது, ஈரியல்பை காட்டும் மூலகத்தை இனம் காண்க. ஈரியல்பு அன்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டி. அன்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஆசிட் பேஸ் ரெண்டோட ரியாக்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்க ஆசிட் பேஸ் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் வச்சிருக்கணும் என்றது நீங்க சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெர்லியம், அலுமினியம், சிங் என்று சில எலிமெண்ட்ஸ் வந்து அன்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும். இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு அலுமினியம் மட்டும்தான் அன்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டியை காட்டக்கூடிய ஒரே ஒரு எலிமெண்ட். வாயு நிலையில் 2 புறத்திருப்பங்களை கொண்டிருக்கும் மூலகத்தை இனம் காண்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாயு நிலையில இதுல என்னென்ன மூலகங்கள் இருக்கு, போரன் இருக்காது, அலுமினியம் இருக்காது, கார்பன் இருக்காது, சிலிக்கன் இருக்காது, நைட்ரேட் இருக்கும், அது N2 மட்டும்தான் இருக்கும். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா O2 இருக்கும், O3 ஓசோனாவும் இருக்கும். புளோரின் வந்து F2 மட்டும்தான் இருக்கும். நியோன் அதாவது மோனோ அட்டமிக் கேஸா மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பாஸ்பரஸ் இல்ல, சல்பர் வந்து கேஸா இருக்காது. குளோரின் வந்து Cl2 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்கன் வந்து ஆர்கனா மட்டும்தான் கேசியஸ் ஸ்டேட்ல இந்த நேச்சர்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இதற்கான விடை வந்து ஆக்சிஜன். அதுதான் 2 புறத்திருப்பங்களை காட்டும். வலிமையான ஆக்சிடேட்டிங் கருவியாக கருதப்படும் மூலகத்தை இனம் காண்க. நாங்க படிச்ச சிலபஸ்லயே ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா புளோரின் தான் யூஸ் பண்ணப்படும். சோ இதற்கான விடை வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க சொல்லலாம் புளோரின். ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கீழே தரப்பட்டுள்ள 1 தொடக்கம் 5 வரையான பகுதிகள் CN4 மூலக்கூற்றினை அடிப்படையாக கொண்டன. அதன் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே தந்திருக்கணும். சரியா? எண்ணெய் படைப்பு நீளங்கள் அன்னளவாக சமன் என கருதி கொண்டு மூலக்கூற்று மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பை வரைக. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து NN bond வந்து நியர்லி ஈக்குவல் சொல்லியிருக்கு. சோ இப்ப நீங்க டக்குன்னு யோசிக்கலாம் என்னன்னா, இப்ப நாங்க இதுல ட்ரிபிள் பாண்ட் போடலாம். அப்படி போட்டா என்ன செய்யும், இந்த எண்ணுக்கு வந்து ஆக்டெட் ரூலை வந்து அது மீறிடும். அதாவது இதை சுற்றி 8 எலக்ட்ரான் தான் பாண்டிங்லயோ இல்லாட்டி தனியாவே இருக்கக்கூடியதாக இருக்கும். சோ அந்த ரூலை வந்து இது மீறிடும். சோ அதனால இது வந்து வராது.
அப்ப டபுள் பாண்ட் போட்டு பார்த்தா அது ஓகே இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் பாண்ட் போடக்கூடிய மாதிரி இருக்கும், ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நீங்க சிங்கிள் பாண்ட் நீங்க போட்டீங்கன்னா இதுல வேற சார்ஜஸ் வந்து கூடவே இருக்கு. ஒரு ஸ்டேபிளான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கீரோன்மெண்ட் அதுல முக்கியமானது அதுக்கான சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இழிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. சோ நீங்க டபுள் பாண்ட் போடும்போது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். சோ அதுக்கான லூயி கட்டமைப்பு வந்து இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி, இம்மூலக்கூற்றுக்கு 3 பிறகு கட்டமைப்புகளை வரைக, மேலே ஒன்றில் வரையப்பட்ட கட்டமைப்பை தவிர. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வகையில எதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டியும் சில விடயங்கள் வரும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த லோன் பேர் வந்து இதுக்கு போயிருக்கு, போறது மூலமா இந்த பொண்டில் இருக்கிற இந்த பொண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வந்து லோன் பேராக வரக்கூடியதை நீங்க இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரியா? அதே மாதிரி இதுல வந்து நீங்க ஒவ்வொரு பொண்ட்ஸையும் மாத்தி உங்களால ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கீறக்கூடியதாக இருக்கு. ஆனா இதுல நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுன்ற பொசிஷன்ஸை வந்து நீங்க மாத்தக்கூடாது. நீங்க ரெசிடென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கீறும் போது இந்த அட்டம்ஸ் எங்க இருக்கோ அதே பொசிஷன்ல வச்சுதான் கீறணும். அதை பொசிஷனை மாத்தி கீறுறது அல்லது இந்த லோன் பேஸை வந்து ஒழுங்கா குறிக்காம விடுறது, பொன் பேஸை வந்து ஒழுங்கா குறிக்காட்டி உங்களுக்கு முழு புள்ளிகளும் வழங்கப்படாது என்றதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா, மேலே ஒன்றில் வரைந்த லூயி கட்டமைப்பின் அடிப்படையில் கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் சீக்கமைன் ஆகிய அணுக்களின் அணுவை சூழ உள்ள வெஸ்ப சோடிகள், அணுவை சூழ உள்ள எலக்ட்ரான் சோடிக்கேத்திரனிதம், அணுவை சூழ உள்ள வடிவம், அணுவின் கலப்பாக்கம் என்பவற்றை குறிப்பிட்டான். இப்ப CN4 வந்து இப்படி வந்து நம்ம பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இதுல இருக்கிற வெஸ்ப சோடிகள் எண்ணிக்கை கேட்டிருக்கு. வெஸ்ப சோடிகள் என்னன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா தனிச்சோடி எலக்ட்ரான்கள் மற்றும் சிக்மா பிணைப்புகள் கூட்டுத்தொகை தான் வெஸ்ப சோடிகள் சொல்லுவோம். இப்ப கார்பனை நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கார்பன் பாத்தீங்கன்னா இதுல ட்ரிபிள் பாண்டும் இதுல ஒரு சிங்கிள் பாண்டாவும் இருக்கு. நீங்க ஸ்டேபிள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நாங்க முதலாம் கேள்வியில ஸ்டேபிள் லூயிஸ் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட் இருக்கக்கூடியதாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ப சோடிகளுடைய டெபினிஷன் என்ன, அதாவது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தனிச்சோடி எலக்ட்ரான்கள் ஒன்றுமே இல்லை, 2 சிக்மா பிணைப்புகள் உள்ளன. அதனால இதுல வெஸ்ப சோடிகள் வந்து 2 நீங்க டைரக்டா சொல்லக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி 2 வெஸ்ப சோடிகள் இருக்கிறது எலக்ட்ரான் சோடிக்கேத்திரனிதம் வந்து எவ்வாறு இருக்கும், நேர்கோடு லீனியரா இருக்கும். அதே மாதிரி தான் அதன் வடிவமும் லீனியரா இருக்கும். இது எவ்வாறு கலப்பாக்கமாகி இதன் பிணைப்புகளை ஏற்படுத்தி இருக்க SP கலப்பாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப இதுல இருக்கிற N2 பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிங்கிள் பாண்ட், இதுல டபுள் பாண்ட், இதுல ஒரு லோன் பேர் இருக்கு. அப்ப டெஃபினிஷன் படி எத்தனை வெஸ்ப சோடிகள் இருக்கு, ஒரு லோன் பேர், ஒரு சிக்மா பாண்ட், இதுல ஒரு சிக்மா பாண்ட். சோ மொத்தமா 3. அந்த எலக்ட்ரான் சோடிக்கேத்திரனிதம் எவ்வாறு அமையும் என்றா தல முக்கோணமா அமையும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட் இருந்திருந்தா இல்லது 3 லோன் பேர் இருந்துச்சுண்டா இதோட வடிவம் 3D ஷேப் கூட உங்களுக்கு தல முக்கோணமா அமைஞ்சிருக்கு. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு லோன் பேரும் அதே மாதிரி 2 சிக்மா பாண்டும் இருக்கிறனால இதன் வடிவம் வந்து கோணல் வடிவில் அமையும், இல்லாட்டி பென் ஷேப் இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்ப இதுல வந்து 3 வெஸ்ப சோடிகள் இருக்கிறனால இதன் கலப்பாக்கம் எவ்வாறு ஃபார்ம் ஆகிருக்கும்டா sp2 இருக்கும். சரியா? அடுத்த N3 இதுல பாத்தீங்கன்னா இதுல டபுள் பாண்ட், இதுல எந்த ஒரு லோன் பேருமே இருக்காது. இதுல ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இதுல எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, எந்த ஒரு லோன் பேரும் இல்ல. அப்ப மொத்தமா வெஸ்ப சோடிகள் எண்ணிக்கை வந்து 2. நான் முதலே சொன்ன மாதிரி இதன் எலக்ட்ரான் சோடிக்கேத்திரனிதம் இப்படி லீனியரா தான் இருக்க போகுது, நேர்கோடு. அதே மாதிரி அதன் வடிவமும் நேர்கோடு அமைய போகுது. அதே மாதிரி அதன் கலப்பாக்கம் வந்து 2 வெஸ்ப சோடிகள் இருக்கிறனால SP ஆக அமைய போகின்றது. ஓகே, அடுத்த கேள்வி, மேலே பகுதி ஒன்றில் வரைந்த லூயி கட்டமைப்பில் N2 N3 என்பவற்றில் கூடிய மின் எதிர்த்தன்மையை கொண்டது எது என குறிப்பிடுங்க, அதுக்கான காரணங்களை தரங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு ஸ்பெசிபிக்கான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதாவது மின் எதிர்த்தன்மை வேல்யூ வந்திருக்கு. இப்போ ஒரே எலிமெண்ட்டுக்கு கம்பேர் பண்ண போறோம்னா அதுக்கு முக்கியமா 4 விஷயத்தை நாங்க பிரையாரிட்டி வைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுல முதலாவது விஷயம் வந்து கலப்பு அதாவது ஹைபிரைசேஷன், 2வது வந்து சார்ஜ் அதாவது ஏற்றம், 3வது வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், 4வது வந்து அந்த அணுவை சூழ உள்ள மீதி அட்டம்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல அது தங்கி இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல விட எவ்வாறு அமைய போகுதுண்டா N3 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து N2 விட கூடவே இருக்கும். ஏனென்றா N3 வந்து sp ஹைபிரைசேஷன்ல இருக்கும், அதே மாதிரி N2 வந்து sp2 ஹைபிரைசேஷன்ல இருக்கும்.
S கேரக்டர் கூட 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 அதன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து கூடிக்கொண்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா sp-க்கு வந்து x கேரக்டர் 50% ஆகும், sp2ல வந்து x கேரக்டர் 33.33% ஆகும் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அது ஒரு ரீசன். அதே மாதிரி ரெண்டாவது நாங்க பார்க்கிறது வந்து சார்ஜ். சரியா, இதுல வந்து n3 வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சார்ஜில் இருக்கும், n2க்கு வந்து சார்ஜே இருக்காது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னன்னா ability to attract electrons, அதாவது எலக்ட்ரான்ஸை கவர்ற தன்மை, அதுதான் நாங்க மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா n3 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அது வந்து bonded electrons வந்து நல்லா கவரும். சோ அதனால அதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட. அடுத்த இன்னொரு விஷயம் நாங்க என்ன சொல்லலாம்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, ஆனா n2க்கு வந்து 0. சோ அதுல இருந்து நீங்க இன்னொன்று என்ன சொல்லலாம்டா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூடுறனால இதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடன்னு சொல்லலாம். சோ அதற்கான விளக்கங்கள்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. n3 வந்து sp ஹைபிரிடைசேஷன், அதோட நேரேற்றத்துக்காவது, அதே மாதிரி ஒற்றையேற்ற நிலை +1. அதே மாதிரி n2 வந்து sp2 அதோட பூச்சியேற்றம், அதாவது பூச்சியொற்றையேற்ற நிலையை காட்டுது. நேரேற்றம் கூட 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 மின்னெதிர்த்தன்மை கூடும். அதே மாதிரி உயர் ஒற்றையேற்ற நிலை s இயல்பு கூட 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 மின்னெதிர்த்தன்மை கூடும். இவ்வாறு நீங்க 3 ரீசன்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் புள்ளிகள் கிடைக்கும். மேலே பகுதி ஒன்றில் வரைந்த லூயி கட்டமைப்பில் பின்வரும் சிக்மா பிணைப்புகள் உருவாக்கப்பட்டதன் சம்பந்தப்பட்ட அணு கலப்பின ஆர்பிட்டால்களை நான் காணணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு முக்கியமான குறிப்பிட்டிருக்கு என்னன்னா, நீங்க ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் பிள்ளையாக்கி இருந்தாலும் நீங்க அந்த அட்டத்தை சுத்தி சரியான ஃபார்மேஷன் போட்டிருந்தாலும் அதுக்கான விடை வந்து இதோட ஒத்து போனாலும் அதற்கான புள்ளிகள் வந்து வழங்கப்படும், எல்லாட்டி வழங்கவே படாது. சரியா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பிணைப்புல வந்து மோஸ்ட்லி என்னடா கலப்பின ஆர்பிட்டால்கள் தான் ஃபார்ம் ஆகும். ஏனென்றா ரெண்டு டிஃபரெண்டான ஆர்பிட்டல் சேர்ந்து அதோட இன்டர்மீடியட்டான லோ எனர்ஜி கொண்ட ஆர்பிட்டல்ஸ் உருவாக்கும், அதனால ஸ்டெபிலிட்டி கூடும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா n1 வந்து sp ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். ஆனா இது வந்து கரையில அமையறதுனால நீங்க 2p என்று கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க மோஸ்ட்லி sp கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இப்ப கார்பன் பாத்தீங்கன்னா அது வந்து sp ஹைபிரிடைசேஷன்ல இருக்கிறனால அது வந்து அந்த ஆர்பிட்டல் sp ஆர்பிட்டல்ஸ் வந்து தான் உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் கார்பன் அண்ட் சிக்மா பாண்ட் பிணைப்புக்கு வந்து sp ஆர்பிட்டல்ஸ் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா n2 வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும், அதனால sp2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல்ஸ் வந்து இதோட சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து பிரையாரிட்டியா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதுல வந்து n2 வந்து sp2, n3 வந்து நாங்க முதலே கண்டுபிடிச்சாங்க sp, அதனால n3 வந்து sp. அதே மாதிரி n4 வந்து sp2 இல்லாட்டி நீங்க 2p என்று இரண்டு விடையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப நாங்க வந்து அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானவையா பொய்யானவையா என குறிப்பிடுக, காரணங்கள் அவசியம் என்று. இதுல பாத்தீங்கன்னா SF6, OF6 ஆகிய இரண்டு உறுதியான மூலக்கூறுகள் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா SF6, OF6 ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். SF6ல வந்து S வந்து சென்ட்ரல் அட்டமா இருக்கும், OF6ல வந்து O வந்து சென்ட்ரல் அட்டமா இருக்கும். ஆனா S வந்து பாத்தீங்கன்னா +6 என்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட் அமைக்கக்கூடிய ஒரு மூலகம் ஆகும். அதனால அது என்னன்னா 6 ஃப்ளோரின் அட்டம்ஸோட சேர்ந்து பாண்ட ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 6 பாண்ட ஃபார்ம் பண்றதுக்கு அதோட ஆர்பிட்டல்ஸ் வந்து எக்ஸைட் ஆக முடியாத நிலைமையில இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா OF6 வந்து பாண்ட ஃபார்ம் பண்றது கஷ்டம். இது ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸசிவா வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்றனால இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். சோ SF6 வந்து ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர், OF6 வந்து அன்ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஃபுல்லா பார்த்தோம்னா பொய்யான ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது கேள்வி, SiCl4, NCl3, HCl2 ஆகிய மூலக்கூறுகளின் இலத்திரன் சோடிக்கேற்ற கடிதம் 4 ஆக இருப்பினும் அவற்றின் பிணைப்பு கோணங்கள் வேறுபட்டவை. மிகவும் ஒரு சரியான கூற்று. ஏனென்றா SiCl4ல பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 சிக்மா பிணைப்புகள் வந்து இருக்கும். சரியா, அது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்லயும் இருக்கும். அதே மாதிரி NCl3ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு லோன் பேரும் 3 சிக்மா பாண்ட்ஸும் இருக்கும். இதுவும் டெட்ராஹெட்ரல் தான் நாங்க என்னன்னு சொல்லலாம், இலத்திரன் சோடிக்கேற்ற கடிதத்தை சொல்லலாம். ஆனா இது வந்து ட்ரிகனல் பிரமிடல், அதாவது முக்கோண கூம்பு வடிவுல இருக்கும். SCl2 வந்து கோண வடிவு இல்லாட்டி V ஷேப்ல இருக்கும். அதுல வந்து 2 லோன் பேரும் 2 சிக்மா பாண்ட்ஸும் இருக்கும். இதுல வேற பாண்ட் பேருக்கும் லோன் பேருக்கும் ஏற்படுற ரிப்பல்ஷன் மூலமாக இதோட பிணைப்பு கோணங்கள் வந்து டிஃபரெண்டாக இருக்கும். சோ இது வந்து சரியான கூற்று. மூன்றாவது கேள்வி, கிரிப்டனின் கொதிநிலை செரனின் கொதிநிலையை விட அதிகமாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் கூட்டத்துல வந்து அதோட கொதிநிலையை நாங்க பாக்குறதுக்கு வந்து நாங்க என்ன செய்யறாங்க, அதோட மோல மேச பாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செனன் வந்து கிரிப்டனுக்கு கீழே இருக்கும். சோ அதனால என்ன, செனன் மோல மேஸ் வந்து கூட.
சோ செரண்ட கொதிநிலை தான் கூட, ஆனா இதுல வந்து கிரிப்டன் தான் கூடன்னு சொல்லியிருக்கு. சோ இந்த கூற்று வந்து பொய்யான கூற்று. நான்காவது கேள்வி, கூட்டம் 2 சல்பேட்டுகளின் கரைதிறன் கூட்டம் வழியே கீழ்நோக்கி செல்லும் போது குறைவடைவது கட்டைன்களின் நீரேற்ற வெப்ப உள்ளவை குறைவடைவதன் அடிப்படையில் ஆகும். சரியான கூற்று. ஏனடா நீங்க கீழே குரூப் 2 சல்பேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட சார்ஜ் வந்து மாறாம இருக்கும், ஆனா அந்த சைஸ் வந்து கீழே போக வந்து கூடும். சோ அதனால நிறைய வாட்டர் மாலிகூல்ஸை வந்து அக்கமடேட் பண்றதுக்கு கொண்டிருக்கிறதுக்கு வந்து அதற்கு இடம் பத்தாம இருக்கும். சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா கீழே போக வந்து ஹைட்ரேஷன் என்தல்பி வந்து குறைவடையும், அதாவது நீரேற்ற வெப்ப உள்ளுரை குறைவடையும். அதனால அதன் கரைதிறன் குரூப் 2 சல்பேட் கரைதிறன் வந்து குறைவடையும். இது வந்து சரியான கூற்று. ஓகே, நாங்க இப்ப ரெண்டாவது ஸ்ட்ரக்சருக்கு போவோம். XY ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் எஸ்தோப்பை சேர்ந்த மூலகங்கள் ஆகும். அவை நீருடன் தாக்கம் புரிந்து ஹைட்ராக்சைட்டுகளை உருவாக்கும். எக்ஸின் ஹைட்ராக்சைட் ஆனது வையின் ஹைட்ராக்சைட்டை பார்க்கிலும் அதிக மூலத்தன்மை ஆனது. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கணும்னா எக்ஸ் வை ரெண்டுமே வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸின் ஹைட்ராக்சைட் பேசிசிட்டி வந்து வையின் ஹைட்ராக்சைட்டை விட கூடன்னு சொல்லியிருக்கணும். இப்ப அடுத்தது ஒரு டேட்டா வந்திருக்கு. எக்ஸின் ஹைட்ராக்சைட் ஆனது குழந்தைகளுக்கான சவர்க்கார தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. சோ நார்மலா வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, சவர்க்கார தயாரிப்புல வந்து NOH வந்து யூஸ் பண்ணப்படும் மோஸ்ட்லி. ஆனா குழந்தைகளுக்கான சவர்க்கார தயாரிப்புல வந்து நாங்க யூஸ் பண்றது KOH. சோ அதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், இந்த எக்ஸ் ஆனது வந்து பொட்டாசியம் என்றதை நீங்க டைரக்டா கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து எங்களுக்கு டேட்டா என்ன தந்திருக்கணும்டா, வையின் ஹைட்ராக்சைட் ஆனது பூகோள வெப்பமுறலுக்கு பொறுப்பாக அமையும் பிரதான வாயுக்களில் ஒன்றான செட் வாயுவை இனங்காண பொதுவாக பயன்படுத்தப்படும். பூகோள வெப்பமயமாக்கலுக்கு பங்களிப்பு செலுத்துற வாயுக்கள் 4 பிரதானமாக இருக்கு. முதலாவது CO2, ரெண்டாவது N2O, அடுத்த CH4, அடுத்த ஹைட்ரஜனேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் 4 இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க சிலபஸ்ல படிச்சதுல வந்து CO2 தான் நீங்க இந்த செட் வாயுவை நீங்க இனம் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படின்னா CO2 டெஸ்ட் பண்ண நாங்க என்னதை யூஸ் பண்றாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வை வந்து கால்சியம்ன்றதை நீங்க கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. அதை வந்து நீங்க இந்த இதுல செக் பண்ணினீங்கன்னா, அதாவது எக்ஸின் ஹைட்ராக்சைடு பேசிசிட்டி வைன் ஹைட்ராக்சைடை விட கூட. சோ இதுல பாத்தீங்கன்னா KOH வந்து இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். நார்மலா ஒரு பீரியட் வைஸா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஹைட்ராக்சைடு வந்து செகண்ட் குரூப்பை விட அதிகமாக இருக்கும். சோ இந்த டேட்டாவும் இது வந்து ஒபே பண்ணுது. சோ இதுல வந்து நீங்க எக்ஸ் வந்து பொட்டாசியம், அதே மாதிரி வை வந்து கால்சியம், அதே மாதிரி செட் வந்து CO2 என்று கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சோ முதலாவது கேள்விக்கு போவோம். XY ஆகியவற்றை இனம் காண்க. அதாவது எக்ஸ் வந்து பொட்டாசியம், வை வந்து கால்சியம் என்று நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது XY ஆகியவற்றில் எத்தனை நிலையை எழுதுக. எக்ஸ் வந்து என்னது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. அதே மாதிரி வைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 என்று நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு முழு புள்ளிகள் வழங்கப்படும். சுவாலை சோதனையின் போது XY ஆகியவற்றின் உப்புக்கள் தரும் சுவாலை நிறங்கள். இது வந்து உங்களுக்கான தியரி. எக்ஸ் அதாவது பொட்டாசியம் வந்து என்ன செய்ய மாட்டா லிலாக் கலரை தரும், அதாவது வந்து சுவாலை சோதனையின் போது. சோ இதுல வந்து நீங்க லிலாக், ஊதா, சிவப்பு ஊதா என்று நீங்க எதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதே மாதிரி கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா பிரிக் ரெட் இல்லாட்டி மஞ்சள் சிவப்பு, செம்மஞ்சள் சிவப்பு என்று இதையும் கொடுக்கலாம். ஆனா இதுல வந்து தனிமனே செம்மஞ்சளை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு புள்ளிகளும் வழங்கப்படாது. ஓகே, பின்வருவற்றுக்கான XY ஆகியவற்றின் சார் பெருமங்களை குறிப்பிடுக. முதலாவது வந்து அணுவின் பெருமன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியத்துல வந்து கால்சியத்தை விட கூடவாகத்தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா கால்சியத்துல வந்து நியூக்ளியர் அட்ராக்ஷன், அதாவது அதோட கரு வந்து கவர்ற தன்மை வந்து கூடவாக இருக்கும் பொட்டாசியத்தை ஒப்பிடும் போது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா XY ரெண்டு பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் அதோட கருவுக்கும் இடையிலான ஷெல்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா கால்சியம் வந்து நல்லா கவர்றனால அந்த மொத்தமா பார்க்கும்போது அந்த அட்டம் வந்து சின்னனாக தெரியும். சோ பாத்தீங்கன்னா இதுல வந்து பொட்டாசியம் தான் கால்சியத்தை விட கூட அணுவின் பெருமனை கொண்டதாக அமையும். அடுத்து வந்து அடர்த்தி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா மேஸ், அதாவது மூல மேஸ் வந்து கூட, ஆனா அது வந்து ஒரு சின்ன வால்யூமுக்குள்ள அடங்கி இருக்கு. சோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அதன் அடர்த்தி வந்து பொட்டாசியத்தை விட கூடவாகத்தான் அமையும். அடுத்து வந்து உருகுநிலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து சின்ன 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 அட்டம்ஸா வந்து நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங்ல இருக்கும் பொட்டாசியத்தை ஒப்பிடும் போது. சோ அதனால என்னண்டா அதோட உருகுநிலை வந்து கூடவாக இருக்கும். சோ இதுக்கான விடை y greater than x இல்லாட்டி கால்சியம் greater than பொட்டாசியம் என்று நீங்க கொடுக்கலாம். முதலாம் அயனாக்க சக்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்க சக்தி என்றா என்னண்டா ஒரு மோல் ஆஃப் ஆட்டம்ஸ்ல இருந்து ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நாங்க ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் எனர்ஜி, அதுதான் முதலாம் அயனாக்க சக்தி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு பீரியட் வைஸ்ல வந்து செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை விட நிறைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும். ஏன் அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் செட் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அது வந்து கால்சியத்துக்கு வந்து கூடவாக இருக்கிறனால. சரியா? அதனால இதற்கான விடை வந்து y greater than x. இதுல வந்து என்னண்டா சில குறிப்புகள் வந்திருக்கு. இது என்னண்டா, இப்ப நீங்க சில நேரம் வந்து நீங்க xy கண்டுபிடிக்கிறதுல வந்து முதலாவது கொஸ்டின்ஸ்லயே வந்து சில விளப்பிலையா கண்டுபிடிக்க கூடும். சோ அப்படி கொடுத்திருந்தா கூட அதற்கான திட்டம் வந்து புள்ளியிடும் திட்டம் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி, சட்ட இனம் கண்டு. நாங்க முதலே சட்ட இனம் கண்டிருக்கிறோம், அதாவது அது CO2. சட்ட இனம் காண்பதற்கான வையின் ஹைட்ரோக்சைடை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகள் மாத்திரம் பயன்படுத்தி காட்டுக. குறிப்பு, வீழ்வடிவில் காணப்படின் டவுன் ஆரோ எனவும் இனங்காணலுக்கு உதவும் வீழ்வடிவுகளின் கரைசல்களின் நிறங்களை குறிப்பிட சொல்லியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா CO2 நீங்க எப்படி கால்சியம் ஹைட்ரோக்சைடை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்றதுக்கான பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கு. அதே மாதிரி அதுல ஃபார்ம் ஆகிற பிரிசிபிடேட், அதாவது வீழ்வடிவுகளை வந்து டவுன் ஆரோ மூலமா காட்ட சொல்லியிருக்கு. அதே மாதிரி நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு வர்ற கலர்ஸ், அதாவது வீழ்வடிவுகள் மற்றும் கரைசல்கிற கலர்ஸையும் குறிப்பிட சொல்லியிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நீங்க கால்சியம் ஹைட்ரோக்சைடுகளை வந்து CO2 வந்து பாஸ் பண்ணுவீங்க. அப்பேக்க உங்களுக்கு ஒயிட் கலர் சேஞ்ச் ஒன்று வரும். அது என்ன? அதுதான் கால்சியம் கார்பனேட். அது வந்து வீழ்வடிவாக காணப்படும். சோ என்ன, அதை வந்து இந்த டவுன் ஆரோ மூலமா நீங்க குறிச்சு காட்டணும். அதே மாதிரி இனங்காணலுக்கு உதவும் வீழ்வடிவுகள் அல்லது கரைசல்களின் நிறங்களையும் குறிப்பிட சொல்லியிருக்கு. சோ இதுல கால்சியம் கார்பனேட் நிறம் ஒயிட் அல்லது மில்கி ஒயிட் என்று நீங்க குறிப்பிட வேண்டும். அடுத்து வந்து கால்சியம் கார்பனேட்ல நீங்க ஃபர்தரா வந்து CO2 இது பண்ணும்போது அது வந்து கலர்லெஸ்ஸா வந்துடும். ஏன் அது கலர்லெஸ்ஸா வந்துடும்? அது வந்து கால்சியம் ஹைட்ரேட் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆயிடும். சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை நிறமற்றது என்று சொல்லி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நீங்க கொடுத்திருக்க வேண்டும். கார்பனேட் ஒன்றாக காணப்படும் வையின் ஒரு இயற்கை மூலம் தொற்று நீக்கிய ஒன்றின் உற்பத்தியில் மூலப்பொருள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்றது. இயற்கை மூலத்தை பெயரிடுக. இது வந்து 2016 சிலபஸ்ல இருந்தது, பட் 2019 சிலபஸ்க்கு பிறகு அது இல்ல. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வைண்ட கார்பனேட், அதாவது கால்சியம் கார்பனேட் வந்து இந்த இயற்கை மூலம் வந்து தொற்று நீக்கிய ஒன்றின் உற்பத்தியில வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து அதன் இயற்கை மூலம் எடுத்த பெயரிட சொல்லியிருக்கு. இப்ப கால்சியம் கார்பனேட் எப்படி இயற்கை மூலமாக நாங்க பெறுறோம்டா, சுண்ணாம்புக்கல், அதாவது லைம் ஸ்டோன்ஸ், மார்பிள், ஒயிஸ்டர் பரோவுடு, அது மூலமா தான் நாங்க கால்சியம் கார்பனேட்டை பெறுறோம். சோ இந்த விடைகளை குறிப்பிட்டிருக்கீங்கடா. சரி, ரெண்டாவது கேள்வி, தொற்று நீக்கிய நான் காண்க. சோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா, நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா சரி, இல்லாட்டி கால்சியம் OCl2 ஐசண்ட் போட்டீங்கன்னாலும் சரி, இல்லாட்டி வெளிச்சம் டூல், அதாவது ப்ளீச்சிங் பவுடர் என்று நீங்க போட்டாலும் சரியான ஆன்சர். தொற்று நீக்கியின் உற்பத்தி செயல்முறையின் படிமுறைகளை சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை மாத்திரம் பயன்படுத்தி எழுதுக. இப்ப என்னடா, இந்த ப்ளீச்சிங் பவுடரை நீங்க உருவாக்குறதுக்கு செய்ய வேண்டிய படிமுறைகளை வந்து பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்வீங்கன்னா, இதுல சுண்ணாம்புக்கல் தான் மூலப்பொருளை யூஸ் பண்ணப்படுது, அதை வந்து நீங்க ஹீட் பண்ணுவீங்க. அது மூலமா கால்சியம் ஆக்சைடும் CO2 உங்களுக்கு கிடைக்கும். இதுல வேற கால்சியம் ஆக்சைடை வந்து நீங்க வாட்டரோட ரியாக்ட் பண்ணி கால்சியம் ஹைட்ரோக்சைட் சொல்லிட்டா வந்து நீங்க ஆக்குவீங்க. அதுக்கப்புறம் என்னடா, ஃபர்தரா Cl2 ரியாக்ட் பண்ண விட்டு நீங்க வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கான ஃபார்முலா வந்து நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இதுல முக்கியமான குறிப்பு என்னடா, இதுல வந்து நீங்க பௌதிக நிலைகள் கட்டாயம் குறிப்பிட வேண்டிய தேவை என்று இல்லை. சோ இந்த மூன்று ஃபார்முலா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இதுக்கு கிடைக்கும். ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து பொருத்தமான கரைசலை தெரிவு செய்து பட்டியலில் எழுதி கீழே தரப்பட்டுள்ள தாக்கங்களை பூர்வப்படுத்துக. இதுல வந்து சில லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்திருக்கீங்கன்னா அது ஆர்டர்ல இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல வந்து என்னன்னா, நீங்க சில ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுல இது நீங்க சரியானதை ஃபைண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்ப முதலாவது பார்ப்போம். BeCl2 வந்து ஒரு சொல்யூஷனை ரியாக்ட் பண்ணி A என்ற ப்ராடக்ட்டை தரப்போது அது வந்து என்னன்னா ஐதான எச்சலில் கரைந்து தெளிந்த கரைசலை பெற்று தரும் ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த BeCl2 வந்து ஒரு சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணி ஒரு ஒயிட் பிரிசிபிடேட் தருதுதான், அது வந்து ஐதான எச்சலை கரைந்து ஒரு தெளிந்த கரைசலை தருது. சரியா? அப்ப நாங்க ஒன்றா பார்ப்போம். இப்ப BeCl2 வந்து Na2H2O3 ரியாக்ட் பண்ணி HCl ரியாக்ட் பண்ணும்போது என்ன செய்யும்னா சல்ஃபர் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அதனால அதோட தெளிந்த கரைசலை வந்து உங்களுக்கு பெற்று தராது. அதே மாதிரி AgNO3 வந்து BaCl ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு AgCl என்ற ஒரு வெண்ணிற வீழ்வடிவு வரும். ஆனா அது வந்து ஐதான HCl கரைந்து உங்களுக்கு தெளிந்த கரைசலை பெற்று தராது. அதே மாதிரி BaCl2 வந்து K2SO4 ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு BaSO4 என்ற ஒரு ஒயிட் பிரிசிபிடேட் வரும். ஆனா அது ஐதான HCl வந்து கரைந்து தெளிந்த கரைசலை வந்து பெற்று தராது. அதே மாதிரி BaCl2 வந்து NH4 CO3 ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு BaCl3 என்ற ஒரு
ஒயிட் precipitate வரும். ஆனா அது வந்து ஐதான எச்சில கரைந்து தெளிந்த கரைசலை பெற்று தரும். ஏனென்றா உங்களுக்கு BaCO3 வரப்போது அது HCl ரியாக்ட் பண்ணும்போது H2CO3 வந்து திருப்பி அதை டீகம்போஸ் ஆகி H2O plus CO2 வந்து உங்களுக்கு ஒரு தெளிந்த கரைசலை வந்து பெற்று தரும். அப்ப நாங்க அடுத்த விடையை பார்ப்போம். BaCl2 வந்து BaCl2 ரியாக்ஷன்ஸ் இல்ல, அதே மாதிரி K-aqueous வந்து BaCl2 வந்து ரியாக்ஷன்ஸ் இல்ல. சோ உங்களுக்கான சரியான விடை வந்து NH4 twice CO3. சரியா? இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். PbNO3 twice வந்து ஒரு சொல்யூஷனை ரியாக்ட் பண்ணி B என்ற ப்ராடக்ட் வருது. அது வந்து வெந்நீரில் கரையும் மஞ்சள் நிற வீழ்வடிவு. சோ ஒரு ஜெலோ கலர் precipitate சொல்லியிருக்கு. இப்ப PbNO3 twice வந்து Na2H2O3 ரியாக்ட் பண்ணிச்சுண்டா உங்களுக்கு வர போறது ஒரு ஒயிட் கலர் precipitate. சரியா? அதே மாதிரி PbNO3 twiceக்கும் AgNO3 twiceக்கும் ரியாக்ஷன்ஸ் இல்ல. K2SO4 PbNO3 twice ரியாக்ட் பண்ணிச்சுண்டா PbSO4 என்ற ஒரு ஒயிட் precipitate வருமே தாண்டி மஞ்சள் நிற வீழ்வடிவு வராது. சரியா? NH4 twice CO3 அது நாங்க முதலே வந்துட்டு என்றாலும் அதோட ரியாக்ட் பண்ணினா கூட PbCO3 என்ற ஒரு ஒயிட் precipitate தான் வரும். அதே மாதிரி BaCl2 ரியாக்ட் பண்ணிச்சுண்டா PbCl2 என்ற ஒரு ஒயிட் precipitate தான் வரும். சோ உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுக்கான விடை வந்து Ki. ஏண்டா Ki-யோட PbNO3 twice ரியாக்ட் பண்ணி PbI2 என்ற ஒரு ஜெலோ கலர் precipitate வந்து தரும். சரியா? அடுத்து AgNO3க்கு பார்ப்போம். AgNO3 வந்து ரியாக்ட் பண்ணி என்னோட ஒரு ப்ராடக்ட் வருது. அது வந்து தாமதிக்கும் போது கருநிறமாக மாறும் வெண்ணிற வீழ்வடிவு. இந்த டேர்மை நீங்க கண்டுபிடிக்கும் போதே நீங்க விடயத்தை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். என்னண்டா அது வந்து ஒரு தயோசல்பேட்டா இருக்கும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா AgNO3 வந்து Na2H2O3 ரியாக்ட் பண்ணி Ag2S இருக்கும். அது வந்து சல்பரா ஃபார்ம் ஆகி ஒயிட் கலர் precipitate உங்களுக்கு தரும். சோ இதற்கான விடை வந்து Na2H2O3. சரியா? அடுத்து K2SO3 வந்து ஒரு சொல்யூஷனை ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஐதான எச்சிலில் கரையும் ஒரு வெண்ணிற வீழ்வடிவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நாங்க ஒன்றொன்றா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்டா இதுக்கும் ரியாக்ஷன்ஸ் இல்ல. அதே மாதிரி K2SO3க்கும் வந்து AgNO3க்கும் ரியாக்ஷன் வரும்போது எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் நடக்காது. அதே மாதிரி K2SO4க்கும் K2SO3க்கும் பெருசா ரியாக்ஷன்ஸ் இல்ல. அதே மாதிரி இது வந்து ரியாக்ட் பண்ணினாலும் பெரிய எஃபெக்ட் ஒன்று இருக்க போறேல. ஆனா BaCl2 வந்து ரியாக்ட் பண்ணிச்சேன்டா உங்களுக்கு BaSO3 என்ற ஒயிட் precipitate வரும். அது ஐதான HCl கரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா அது வந்து H2SO3 என்ற ஒரு அன்ஸ்டேபிள் சொல்யூஷன் உருவாக்கி அது வந்து ஃபர்தரா டீகம்போஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இதற்கான விடை வந்து BaCl2 aqueous. சரியா? அடுத்து NaBr வந்து ஒரு சொல்யூஷனை ரியாக்ட் பண்ணி E என்ற ஒரு ப்ராடக்ட் வருது. அது செறிந்த அமோனியாவில் முற்றாக கரையக்கூடிய இளமஞ்சள் நிற வீழ்வடிவு. சோ இப்ப நீங்க இதுல இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு AgNO3 வந்து ஒரு சரியான விடையா இருக்கும். ஏண்டா AgBr வந்து என்ன செய்யும்? செறிந்த அமோனியா அதாவது கன்சன்ட்ரேட்டட் அமோனியால வந்து முற்றாக கரையும். ஆனா AgI வந்து கன்சன்ட்ரேட்டட் அமோனியாலே கிடையாது. AgCl வந்து நார்மலா டைலூட்டட் அமோனியாலே கரையக்கூடியதாக இருக்கும். இது கூட தியரியில இருக்கு. சோ இதற்கான விடை வந்து AgNO3. அடுத்தது BaNO3 twice வந்து ஒன்றோட ரியாக்ட் பண்ணி என்னண்டா ஐதான எச்சிலில் கரையாத வெண்ணிற வீழ்வடிவு வரும். சோ இதுல நீங்க டைரக்டா சொல்லக்கூடியதா இருக்கும். இதற்கான விடை வந்து K2SO4. ஏண்டா இதுல வந்து BaSO4 ஃபார்ம் ஆகும். அது வந்து ஐதான எச்சிலையும் கரையாத ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. A தொடக்கம் F வரை உள்ள வீழ்வடிவுகளின் ரசாயன சூத்திரங்களை தர சொல்லி இருக்கு. நாங்க இது முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ A வந்து BaCO3, B வந்து PbI2, C வந்து Ag2S2O3, D வந்து BaSO3, E வந்து AgBr, அதே மாதிரி F வந்து BaSO4. மேலே B ஒன்றில் குறிப்பிடப்பட்ட A, D, E ஆகிய வீழ்வடிவுகள் கரைவதற்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு தர சொல்லி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா A, D, E எல்லாம் வந்து கரைவதற்கான சினாரியோ வந்து உங்களுக்கு முதல் தந்திருக்கணும். அதற்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்ப கேட்டிருக்கு. இப்ப A வந்து BaCO3 வந்து டைலூட் HCl கரையும் போது என்ன செய்யும்? CO2H2O plus BaCl2 என்ற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அதே மாதிரி BaSO3 வந்து HCl ரியாக்ட் பண்ணும்போது SO2H2O அதோட BaCl2 என்ற ப்ராடக்ட்ஸ் தரும். இப்ப இந்த ரெண்டு சினாரியோல நீங்க என்ன செய்யலாம்டா, இதை நீங்க H2CO3 என்று சேர்த்து எழுதக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி இது அன்ஸ்டேபிலிட்டி நீங்க கேட்டதுனீங்கடா இதை பிரிச்சு கூட நீங்க எழுதலாம். அதே மாதிரி இதே சினாரியோல H2O plus SO2 நீங்க எழுதலாம். இல்லாட்டி H2SO3 என்று நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த ரியாக்ஷன் AgBr வந்து ரெண்டு NH3 ரியாக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட வந்து ஃபார்ம் பண்ணும். அதை வந்து நீங்க தனித்தனி காம்ப்ளெக்ஸ் அயனாவும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நாங்க மூன்றாவது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். 227 டிகிரி செல்சியஸில் வாயு Aயின் 0.01 மூல்கள் வெற்றிடமாக்கப்பட்ட 1 டெசிமீட்டர் கியூப் மூடிய விரைத்த கொள்கலம் ஒன்றில்
சிறிதளவு திண்ம ஊக்கு முன்னிலையிடப்பட்ட பொழுது அது கீழே காட்டப்பட்டுள்ளவாறு பிரிகை அடையும். அதாவது ஏ கேஸ் வந்து பி கேஸ் பிளஸ் டி கேஸ் எடுக்கும். அதாவது 227 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஏ கேஸ் வந்து 0.01 மோல வந்து ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட 1 டெசிமீட்டர் கியூப் மூடிய விரைத்த கொள்கலம் ஒன்றில் நாங்கள் ஒரு சிறிதளவு திண்ம ஊக்கியை யூஸ் பண்ணி அதுக்கு பிரியடைய விடுறோம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வந்து இவ்வாறு அமையும். ஏ கேஸின் செறிவு நேரத்துடன் அளவிடப்பட்டது. பெறுபர்கள் பின்வரும் வரவில் காட்டப்பட்டுள்ளன. அதாவது ஏ கேஸ் கன்சன்ட்ரேஷன் வந்து எப்படி மாறுது டைமோடுன்றதை வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் மூலமாக தந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ல வந்து படித்திறன் மாறாம இருக்கு. அது உங்களால் கவனிக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா வந்து இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்றா தாக்க வரிசை வீத மாறிலி ஆகியவற்றை முறையை ஏக்கமக்கே என கொண்டு மேற்படி தாக்கத்திற்கான வீதக்கோவையை எழுதுக. இப்போ நீங்க ஒரு வீதக்கோவை எழுதுறீங்க, என்ன செய்வீங்க? ரேட் சமன் ரேட் கன்ஸ்டன்ட் இன்டு அதன் கன்சன்ட்ரேஷன் டு த பவர் அதன் ரேட் ஆர்டரை நீங்க போடுவீங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரியாக்டன் வந்து ஒன்றே ஒன்று தான், ஏ கேஸ். அதே மாதிரி அது இந்த ரேட் கன்ஸ்டன்ட் வந்து கே என்று தந்திருக்கு. அதே மாதிரி இதன் தாக்கத்தின் வரிசை வந்து ஸ்மால் ஏ என்று தந்திருக்கு. ஸோ டிரெக்டா நீங்க என்னன்னு சொல்லக்கூடியதா இருக்கும், வீதம் சமன் கே concentration of A to the power small a என்று டிரெக்டா சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப இரண்டாம் கேள்விக்கு போவோம். கேரங்களை தந்து A இன் பெருமானத்தை துணிக்க. இங்க ஸ்மால் a என்றது தாக்க வரிசை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா படித்திறன் மாறில. அந்த கிராஃப்ல படித்திறன் வந்து உங்களுக்கு எதை தருதுண்டா இந்த ரியாக்ஷன் ரேட்டை தருது. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதன் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து தரக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏ கேஸ் கன்சிடரேஷன் மாற 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 டைமோட மாற 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 அந்த கிராஃப்ல படித்திறன் வந்து மாறாமலே இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்னா ரேட் வந்து கன்ஸ்டன்டா இருக்கு. நீங்க ரேட்டுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, கே இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஸ்மால் ஏ எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப ரேட் மாறாதுன்றனால உங்களால சொல்லும் என்னண்டா ஏ கேஸ் கன்சன்ட்ரேஷன்ல வந்து இந்த ரேட் வந்து தங்கியல்னு சொல்ல முடியும். ஆகவே இது வந்து ஒரு பூஜ்ஜிய வரிசை தாக்கம் என்று உங்களால டைரக்டா சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுக்கான ரீசன்ஸை நீங்க எப்படி சொல்லலாம்டா இதுல வந்து வீதம் வந்து மாறிலி, ஏண்டா சாய்வு வந்து மாறிலியாக இருக்கு. இதுல கிரேடியன் வந்து இல்லாட்டி ஸ்லோப் வந்து மாறிலியாக இருக்கு. இல்லாட்டி வீதம் வந்து செறிவில் தங்கி இருப்பதில்லை என்று நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். அதுல இருந்து வரிசை வந்து ஏ வந்து ஜீரோவாக இருக்கும் என்று நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி, 227 டிகிரி செல்சியஸில் வீதம் மாறிலி கேயை கணிக்க. இப்ப நீங்க வந்து என்னடா கேக்கான ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துட்டீங்க, என்னடா வீதம் சமன் கே. ஏண்டா இது வந்து ஜீரோவா இருக்கிறதுனால இதன் பெருமதி வந்து ஒன்றாக இருக்கும். அவ வீதம் சமன் கே. இப்ப நீங்க வீதத்தை துணிய போறீங்க. வீதத்தை நீங்க எவ்வாறு துணியலாம்டா நீங்க வந்து ஏதாவது கிராஃப்ல வந்து ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கான இன்டர்வலை நீங்க குறிப்பிடுற மூலமா இந்த ரேட்டை வந்து கணிக்கக்கூடியதாக இருக்கும். சோ அது மூலமா வந்து நீங்க வீத மாறிலி கே இன் வேல்யூ வந்து கணிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுல வந்து 0.002ம் 0.01ம் எடுத்திருக்கணும். அதாவது 2000 செகண்ட் இடைவெளியில எடுத்திருக்கணும். நீங்க வந்து ஏதேனும் இது புள்ளிகளை எடுக்கலாம். ஆனா நீங்க எடுக்கும் போது மிகவும் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா அதுக்கான தூரம் வந்து கிட்டத்தட்ட அந்த முழு கிராஃப் 75% விட கூடவாக இருக்கும். நீங்க கிட்டடியான சில புள்ளிகள் எடுத்து நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறிப்பிட முடியாது. நீங்க சற்று தொலைவுல புள்ளிகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இதுல. சோ அதுக்கான விடை எப்படி வரும்டா 4 தர 10⁻6 மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 வரும். சரியா? அடுத்த கேள்வி, ஏ கேஸின் தொடக்க அளவில் அரைவாசி பிரிகைக்கு உட்பட்டிருப்பின் கொள்கலத்தில் உள்ள அமுக்கத்தை கணிக்க. ஊக்கியின் கனவளவை புறக்கணிக்கலாம் என கொள்க. இப்ப என்னன்னா ஏ கேஸ் வந்து அரைவாசி இருக்கும் போது அந்த கொள்கலத்தில் இருக்கிற பிரஷர் என்னன்னு உங்களை கேட்டிருக்கணும். இப்ப இது வந்து நீங்க ஈக்குவேஷனா செய்யும் போது எப்படின்னா ஏ கேஸ் வந்து பி கேஸ் பிளஸ் சி கேஸ்ல வருது. இப்ப இனிஷியலா வந்து எவ்வளவு உங்களோட டேட்டாலே தந்திருக்கு 0.01 மோல் எடுத்திருக்கு. இப்ப இதுல கேள்வி சொல்லியிருக்காங்க அரைவாசி பிரிகைக்கு உட்பட்ட பிறகு. இப்ப நான் வந்து இதை 1 - x என்று நாங்க எடுக்கலாம். இல்லாட்டி நீங்க டிரெக்டாவே நீங்க சமநிலையில் இருக்கும் போது 0.005 என்று போடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட x எடுத்து செஞ்சிருக்கேன். இப்ப நீங்க பார்க்கும் போது என்னடா 50% பிரிகை அடைந்த பிறகு என்னவா இருக்கும்டா ஏ கேஸ் வந்து 0.005 இருக்கு. அதே மாதிரி பி கேஸும் பாத்தீங்கன்னா 0.005 இருக்கு. சி கேஸும் 0.005 இருக்கு.
எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1 என்றனால இப்போ பாத்தீங்கன்னா இதுல வர சேஞ்ச் வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அரைவாசி போன பிறகு அதே அளவான மோல்ஸ் வந்து இதுலயும் ஃபார்ம் ஆகும். அப்ப இதுல என்ன செய்யலாம், இதன் மொத்த மோல்கள் வந்து நீங்க 0.015 மோல் எடுக்கலாம். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்டா PV சமன் NRT என்ற லட்சிய வாயு விதியை நீங்க சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்ப லட்சிய வாயு விதி PV சமன் NRT வந்து P வந்து நீங்க சப்ஜெக்ட் ஆக்கினீங்கடா P சமன் NRT over V என்று வரும். இதுல வந்து நீங்க அந்த கொள்கலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நீங்க கணிச்சிட்டீங்க, அதாவது 0.015 மோல் கணிச்சிட்டீங்க. R என்ற பெறுமதி தெரியும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 227 டிகிரி செல்சியஸ்ல இருந்துட்டு, ஆனா இதுல வந்து நீங்க கெல்வின்ல போட வேண்டி வரும். அதே மாதிரி அந்த வால்யூம் வந்து 1 டெசிமீட்டர் கியூப் பண்ணி தந்திருக்கு, அதை வந்து நீங்க மீட்டர் கியூப்ல மாத்தணும். அதை நீங்க கவனமாக இருக்கணும். அவ்வாறு நீங்க அதை சோல்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 6.23 தர 10 பாஸ்கல் என்ற இறுதி விடையை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். திண்ம ஊக்கி ஒன்றின் முன்னிலையில் வாயு X பின்வரும் ரசாயன சமன்பாட்டிற்கு ஏற்ப பிரிகை அடையும் என்று சொல்லியிருக்காங்க. X கேஸ் வந்து ஊக்கி முன்னிலையில 2Y கேஸ் பிளஸ் Z கேஸ் ஆக ஹீட் கொடுக்கும் போது பிரிகை அடையுதுன்னு சொல்லியிருக்கு. வெற்றிடமாக்கப்பட்ட கொள்கலத்தில் வாயு X-இன் ஒரு மோல் செலுத்தப்பட்டது. வாயுவின் தொடக்க கனவளவு V0 என அளவிடப்பட்டது. சிறிதளவு ஊக்கியை கனவளவு புறக்கணிக்கத்தக்க ஊக்கியை செலுத்தி தாக்கம் தொடங்க விடப்பட்டது. ஊக்கிய தாக்கத்தின் வீத மாறிலி K1 X-க்கு சார்பான தாக்கத்தின் வரிசை B ஆகும். தாக்கத்தின் தொடக்க வீதம் R0 என அளவிடப்பட்டது. கொள்கலம் விரிவடைவதற்கு இடமளிப்பதன் மூலம் தொகுதியின் அமுக்கம் ஒரு மாறா பெருமானமாக பேணப்பட்டது. தொகுதியின் வெப்பநிலையும் ஒரு மாறா பெருமானமாக பேணப்பட்டது. சோ இதுல என்ன சினாரியோ சொல்லியிருக்கணும்டா X கேஸ் வந்து ஒரு மோல் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கணும். சரியா? வாயுவின் தொடக்க கனவளவு V0 சொல்லியிருக்கணும். அதோட நீங்க ஒரு கனவளவு புறக்கணிக்கத்தக்க ஊக்கிய வந்து நீங்க இதுல சேர்த்திருக்கிறீங்க. சரியா? முதல்ல வந்து வீத மாறிலி வந்து K1 சொல்லியிருக்கணும். அதாவது இந்த ஊக்கிய தாக்கம் கேட்டலைஸ் ரியாக்ஷன் வீத மாறிலி வந்து K1 சொல்லியிருக்கணும். சரியா? X-க்கு சார்பான வரிசை வந்து B ன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இனிஷியல் ரேட் தொடக்க வீதம் வந்து R0 உங்களுக்கு எல்லா டேட்டாவும் தந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கேன்டா இந்த கொள்கலத்தின பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. எப்படி என்றா இந்த கொள்கலம் வந்து விரிவடைவதன் மூலம் வால்யூம் கூடும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பிரஷர் வந்து ஒரு மாறா பெருமானமாக பேணப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தொகுதியின் வெப்பநிலையை வந்து ஒரு மாறா பெருமானமாக பேணப்பட்டுள்ளது. சோ அதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், K1 வந்து மாறாம இருக்கும் நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப நாங்க முதலாவது கேள்வியை பார்ப்போம். B, K1, V0 ஆகிய பதங்களை பயன்படுத்தி R0க்கான கோவையை எழுதுக. நாங்க முதலாவது கேள்வியில ரேட்டுக்கு என்ன இது எழுதினமோ அதே மாதிரி நாங்க டைரக்டா எழுதக்கூடியதாக இருக்கும். முதலாவது வந்து R0 சமன் K1 into X concentration to the power B. சரியா? இது வந்து நார்மலா நாங்க ரேட்டுக்கான ஈக்குவேஷன் நாங்க எழுதலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலே உங்களுக்கு சொல்லிருக்கு X வந்து ஒரு மோல் எடுத்திருக்கு. அதே மாதிரி தொடக்க கனவளவு V. சோ ஒன்றை கன்சர்வேஷனுக்கான ஈக்குவேஷன் என்ன வரும், அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓவர் வால்யூம். சோ ஒரு மோல் இன்கிள் V0 to the power B. இங்க V வந்து தாக்க வரிசையாக அமையும். ஓகே, நாங்க இப்ப எங்கட கடைசி கேள்விக்கு வந்தோம்டா X-இன் 50% ஆன அளவு நுகரப்பட்ட போது தாக்க நடைபெறும் கொள்கலத்தின் கனவளவு 2 மடங்காகவும் தாக்கத்தின் வீதம் 0.25 R0 ஆகவும் இருந்தவை அவதானிக்கப்பட்டது. தாக்கத்தின் வரிசை B ஐ கணிக்க. இப்ப என்னன்னா X கேஸ் வந்து 50% ஆயிட்டு, அதே மாதிரி வெசலண்ட வால்யூம் வந்து 2 மடங்கு ஆயிட்டு, அதே மாதிரி தாக்கத்தின் வீதம் வந்து 0.25 R0 ஆயிட்டு. இப்ப எங்களுக்கு தாக்க வரிசை B ஐ கேட்டிருக்கேன். இப்ப எங்கள்ட்ட முதலே இனிஷியல் ரேட்டுக்கான ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. R0 சமன் K1 1 mole over V0 to the power B என்ற ஒரு ஈக்குவேஷன் எங்கள்ட்ட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 50% பிரிகை அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா X கன்சன்ட்ரேஷன் வந்து நீங்க 0.5 mole over 2V0 என்று எழுதலாம். ஏன் X வந்து 50% வந்து பிரிகை அடைந்துட்டு, அப்ப அதே மாதிரி V0 வந்து 2 டைம்ஸ் ஆயிட்டு, அப்ப 2V0 நாங்க எழுதலாம். அதே மாதிரி இதுல ரேட் வந்து 0.25 R0 தந்திருக்கு. இப்ப இவ்வளத்தையும் வச்சு உங்களால ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எழுத முடியும். அதாவது 0.25 R0 சமன் K1 concentration of X to the power B. அதாவது இப்ப இதான் concentration of X. சரியா? இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நீங்க முதலாவது ஈக்குவேஷனால நீங்க பிரிச்சீங்கண்டா உங்களால B வந்து தனியா எடுக்கக்கூடியதாக இருக்கு.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 0.25 ஈக்குவல் 0.25 டு தி பவர் b என வந்திருக்கு. இதுல இருந்து b சமன் 1 என்ற தாக்கி வரிசையை உங்களால் கணிக்கக்கூடியதாக இருக்கும். நாலாவது ஸ்ட்ரக்சரில் ஏற்பாடு ABCD என்பன மூலக்கூற்று சூத்திரம் C4H10O இன் கட்டமைப்பு சோதியங்களாகும். சமபோதியங்கள் நான்கும் உலோக சோடியத்துடன் தாக்கம் புரிந்து H2 வாயுவை வெளிவிட்டன. சமபோதியங்கள் நான்கிலும் A மாத்திரம் ஒளியற் சமோதிய சேர்வையை காட்டியது. BCD ஆகியவற்றை ZnCl2 அடங்கிய செறிந்த HClக்கு வெவ்வேறாக சேர்த்த போது B அடங்கும் கலவையில் உடனடியாக கலங்கல் தன்மை ஏற்பட்டது. CD என்பவற்றில் கலங்கல் தன்மை மிக மெதுவாக ஏற்பட்டது. CD என்பவற்றை செறிந்த H2SO4உடன் வெப்பமாக்கிய போது முறையே E,F என்பன பெறப்பட்டன. E,F என்பன மூலக்கூற்று சூத்திரம் C4H8 இன் கட்டமைப்பு சமோதியங்களாகும். EF ஆகிய சேர்வைகள் இரண்டிலும் ஒன்றேனும் கேத்திரானித சமோதிய சேர்வையை காட்டாது. EF ஆகியவற்றை HBr உடன் பரிகரித்த போது GH ஆகியன பெறப்பட்டன. G மாத்திரம் ஒளியற் சமோதிய சேர்வையை காட்டியது. ABCDEF GH ஆகியவற்றின் கட்டமைப்புகளை கீழே தரப்பட்டுள்ள பட்டிகளில் வரைக. வினாவின்படி ABCD 4 ஆல்கஹோல்களாக இருக்க வேண்டும். அதிலும் A மாத்திரம் ஒளியற் சமோதிய சேர்வையை காட்டுகின்றது என்று தரப்பட்டபடியால் இது A ஆக இருக்கும். அடுத்து BCD 3ஐயுமே ZnCl2 உடன் சிறந்த HClக்கு வெவ்வேறாக சேர்த்த போது B அடங்கும் கலவையில் உடனடியாக கலங்கத்தன்மை ஏற்பட்டது என்று தரப்பட்டிருக்குது. உடனடியாக கலங்கத்தன்மை ஏற்படணும் என்றால் அது புடையற்கோலாக இருக்க வேண்டும். ஆகவே இது புடையற்கோல் என்றபடியாக இதுதான் B ஆக இருக்கும். அடுத்ததாக CD ஆகியவற்றை பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது வினாவில் தரப்பட்டுள்ளதன்படி CD ஆகிய இரண்டையும் செறிந்த H2SO4உடன் தாக்கமுறை செய்யும் போது EF ஆகிய சேர்வைகள் பெறப்படுதுன்னு சொல்லியிருக்குது. இந்த ரெண்டும் EF ஆக இருக்கும். அதே நேரம் இவை ரெண்டும் கேத்திரானித சமோதிய சேர்வையை காட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டும் காட்டையிலே, ஆகவே இது சரி. அடுத்ததாக E,F ஆகிய இரண்டிற்கும் HBr-உடன் பரிகரித்த போது GH ஆகியன பெறப்பட்டன. அதில் G மாத்திரம் ஒளியற் சமோதிய சேர்வையை காட்டியதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. HBr-உடன் தாக்கமுறையை செய்யும் போது இந்த விளைவுகள் கிடைக்கப்படும். இதில் ஒளியற் சமோதிய சேர்வையை காட்டுவது G என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இது G ஆக இருக்கும். ஆகவே இது H ஆக இருக்கும். ஆகவே அதிலிருந்து நாம் இது E என்றும் இது F என்றும் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆகவே இது C என்றும். அடுத்த இரண்டாவது கேள்வி, AC ஆகியன PCC-உடன் தாக்கம் புரிந்து முறையே IJ என்பன கிடைத்தன. IJ என்பவற்றின் கட்டமைப்புகளை கீழே தரப்பட்டுள்ள பட்டிகளில் வரைக. PCC என்றது பிரிடினியம் குளோரோபுரோமேட். இது இந்த சேர்வையாக இருக்கும். இது C ஆக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இந்த ஏக்கு PCC போட்டோம்னா இந்த சேர்வை கிடைக்கும். அதே இடம் சிக்கு PCC போட்டோம்னா நாளைக்கு இந்த சேர்வை கிடைக்கும். ரெண்டுமே ஒட்சியேற்றப்பட்டு ஆல்டி முதலாவது கீட்டோனும் அடுத்ததாக ஆல்டிகைட்டும் பெறக்கூடிய இருக்கும். ரெண்டும் IJ என்று நாங்கள் இதை கண்டுகொள்ளலாம். அடுத்த கேள்வி B பார்ட். கீழே தரப்பட்டுள்ள தாக்கங்களின் பிரதான சேதன விளைபொருட்களான KLMNO PQRST ஆகியவற்றின் கட்டமைப்புகளை பொருத்தமான பட்டிகளில் வரைக. முதலாவது CH3CH CH2 இதுக்கு பெரோக்சைட் முன்னிலையில் HBr போட்டால் இந்த இடத்துல BR சேர்ற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த கட்டமைப்பு கிடைக்கும். பெரோக்சைட் போடாட்டி இந்த இடத்துல புரோமின் இணையும். ஆகவே இது பெரோக்சைட் முன்னிலையில் போட்டபடியாக இந்த இடத்துல BR இணையும். ஆகவே இந்த கட்டமைப்பு பெறும். அடுத்தது C6H5CHOக்கு 2,4 DNP போட்டு நீரேற்றல் செய்தோம்னா எங்களுக்கு இந்த கட்டமைப்பு பெறும். அது ஏற்கனவே தெரிஞ்சது. அடுத்தது C6H5N2+Cl- இதுக்கு பீட்டா நேப்தலோட NaOH போட்டு 0.5°C தாக்கம் நடக்க விட்டோம்னா எங்களுக்கு இந்த கட்டமைப்பு பெறும். அதுவும் தெரியும். அது நாலாவது கேள்வி, C6H5COClக்கு NH3 போட்டோம்னா C6H5CONH2 வரும். அடுத்தது C6H5CO2Hக்கு சிறந்த HNO3 சிறந்த H2SO4 போட்டோம்னா மெட்டாவில் NO2 இணைகிற மாதிரி வரும். ஆகவே இந்த கட்டமைப்பு கிடைக்கும். அடுத்தது CH3COC2H5க்கு ZnHg சிறந்த HCl போட்டோம்னா அது B பாட்டில் தொடர்ச்சி தான். இந்த சேர்வை CH3CHOக்கு AgNH3 twice plus OH minus சேர்த்தோம்னா எங்களுக்கு இந்த சேர்வை வரும். அதாவது CH3CO2 minus அல்லது CH3COOH வரும். இது ஒரு ஒட்சியேற்ற தாக்கம். அடுத்தது CH3C ரிபிள் பாண்ட் CCH3க்கு H2 பரிடியம் சேர்த்தோம்னா எங்களுக்கு இந்த ரிபிள் பாண்ட் இல்லாமல் போகிற மாதிரி வரும். ஆகவே இந்த சேர்வை கிடைக்கும். அடுத்தது CH3C ரிபிள் பாண்ட் CHக்கு NaNH2 போட்டோம்னா எங்களுக்கு இந்த விளைபொருள் கிடைக்கும். ஏற்கனவே தெரியும். அடுத்தது C6H5OHக்கு அதாவது ஃபீனோலுக்கு Br2 சேர்த்தோம்னா எங்களுக்கு 3 இடத்துலையும் Br சேர மாதிரி இருக்கும். ஆகவே இந்த சேர்வை கிடைக்கப்பெறும். அடுத்தது C பார்ட். C2H5CH CH C2H5க்கும் Br2CCl4க்கும் இடையிலான தாக்கத்தின் பொறிமுறையை எழுதுக. இந்த சேர்வை கிட்ட Br2 போக Br2 முனைவுகள் தூண்டப்படும். இதில் டெல்டா ப்ளஸும் இதில் டெல்டா மைனஸும் பெறும். அதே நேரம் இந்த இலத்திரங்கள் இந்த Br-க்கு அடிக்க இந்த இலத்திரங்கள் கலந்து அதாவது இந்த பிணைப்புச்சோடி இலத்திரங்கள் கலந்து Br-ட்ட போய் Br- ஆக மாறும். அதே நேரம் இந்த Br இதுக்குள்ள இந்த சேர்வைக்கு இப்படி ஒரு சேர்வையை உருவாக்கும். பிறகு திருப்பி அந்த Br- இந்த காவனுக்கு அடிக்க இந்த பிணைப்பு தனி உடைஞ்சு போயிடும். ஆகவே எங்களுக்கு விளைவுகளாக இந்த சேர்வை கிடைக்கப்பெறும்.